ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு வடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தா 6th டேர்ம் 2ல இருக்கக்கூடிய இயல் 3 தான் பார்க்க போறோம். சோ இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா நானிலம் படைத்தவன். ஓகே, இந்த தலைப்பு தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ முக்கியமான பாடங்கள்லாம் இருக்கு, முக்கியமான பாடல் வரிகள்லாம் இருக்கு. ஓகே, சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி நம்ம வந்து டேர்ம் 1 முடிச்சாச்சு, இப்ப டேர்ம் 2 நம்ம முடிக்க போறோம். ஓகே, ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 6th அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இருக்கக்கூடிய 9 வீடியோ நான் மெர்ஜ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அதை நீங்க பார்க்கணும்னா பாத்துக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நானிலம் படைத்தவன். ஓகே, சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல தான் பார்க்க போறோம். நானிலம் படைத்தவன். ஓகே, இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படி பார்த்தா முடியரசன் அப்படி சொல்லுவாங்கப்பா. ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்ல ஒரு பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும். சரிங்களா? அதான் பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படி சொல்லிட்டு நம்ம 5 வகையான நிலங்கள் இருக்கு. தெரியுங்களா? அந்த நிலங்களை பத்தின சிறப்புகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் மூலமா சொல்லிருப்பாரு. ரொம்ப ரொம்ப இயற்கை அமைப்பாவும் இருக்கும்பா இந்த பாட்டு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானிலம் அப்படி சொல்றாங்கல்ல. நீங்க இப்ப யோசிக்கலாம், சார் மொத்தம் 5 நிலம் தான் சார் இருக்கு, நீங்க என்ன சார் புதுசா இப்ப 4 நிலம் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஓகே, இதான் பார்த்தா 4 நிலம். இந்த குறிஞ்சியும் முல்லையும் திரிந்துதான் நம்மளுக்கு வந்து என்னாச்சு, பாலை அப்படின்ற ஒரு நிலம் வந்து உருவாச்சு. ஓகே, அப்ப இந்த 4 நிலத்தை படைத்தவனை பத்தி தான் பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க. எஸ், ஓகே, என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். ஓகே, மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் 4 நிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன். ஆழக் கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுற ஏலமும் மிளகும் முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். ஓகே, இந்த பாடலை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா முடியரசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல சொல்லும் பொருளும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படின்னு அர்த்தம். சமர் என்பது போர். இது நம்ம டிஎன்பிஎஸ்சில ஓகே தமிழ் எலிஜிபிலிட்டில கேட்டிருக்காங்கப்பா. சொல்லும் பொருள்ல சமர் என்பதற்கான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க, போர் என்று அர்த்தம். அடுத்தது கழனி அப்படின்றது நம்மளுக்கு சின்ன வயசுல தெரியும். கழனிக்கு போனியா அப்படின்னு கேட்போம்ல, கழனினா என்னது, வயல் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. மரம் என்பது வீரம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, அறம் செய்தலும் மரம் செய்தலும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தெரியுங்களா? அப்ப இந்த மரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வீரத்தை குறிக்கிறது. நேத்து நம்ம மயங்கொழி எழுத்துக்கள் பார்த்தோம் தெரியுங்களா? அப்ப இந்த மரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்ப இந்த மரம்ன்றது எதை குறிக்குது, அந்த மரம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, எக்களிப்பு என்பது பெருமகிழ்ச்சி. களம் என்பது கப்பல். கப்பலுக்கு வழங்கப்படுகின்ற வேறு சில பெயர்கள்ல பாத்தீங்கன்னா களமும் ஒன்று. அதே மாதிரி கடலுக்கு வழங்கப்படுகின்ற வேறு சில பெயர்கள்ல ஆழி அப்படின்றது ஒண்ணுப்பா. சரிங்களா? இந்த பாட்டோட மீனிங் என்ன அப்படின்றது பாத்துலாமா? ஓகே, என்ன சொல்லிருக்காங்க, தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திரித்தி பண்படுத்தினான். அதாவது பாத்தீங்கன்னா ஓகே, பெரிய காடா இருந்துச்சு, ரொம்ப மழையா இருந்துச்சு, அது எல்லாமே என்ன பண்ணுங்க, பண்படுத்தி அப்படின்னா என்னது, சீர்மைப்படுத்தி திருத்தினான் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது பாருங்க, தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஓகே, வளம்னா ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? சோ அப்ப காட்டுல இருந்து இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கான், அவனோட வாழ்வியல் அடிப்படையில ஓகே அது எல்லாத்தையுமே வளப்படுத்தி இருக்காங்க. அடுத்தது ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். ஓகே, இதுல இருந்து என்ன அர்த்தம், ஓகே ஒரு குகை மாதிரி இருக்கு அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஓகே ஒண்ணுமே இல்லாத ஒரு காடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம், அது எல்லாத்தையும் சீர்மைப்படுத்திருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா அவனோட மன வலிமையால் என்ன பண்ணிருக்கான், அதுல நிறைய ஓகே வளங்களை ஏற்படுத்திருக்கான். அடுத்து அதுக்கு ஊர்னு ஒரு பேர் வச்சிருக்கான், கிராமம்னு ஒரு பேர் வச்சிருக்கான், நகரம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கான். அதுதான் பின்னால பல நகரங்கள் சேர்ந்து நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப அழைக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் என்னது, சின்ன சின்ன கிராமம், நகரம், மாநகராட்சி, அடுத்த ஊர், இந்த அடிப்படையெல்லாம் பாத்தீங்கன்னா நாடு அப்படின்றத நம்ம சொல்லுவோம்ப்பா. ஓகே, அடுத்து பாருங்க, முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை 4 வகைப்படுத்திய நாகரீக மனிதன் அவன். அப்ப மொத்தம் 4 நிலம் படைத்தவனா 4 வகையான நிலங்கள் என்னென்ன, முல்லை நிலம், மருத நிலம், குறிஞ்சி நிலம் மற்றும் நெய்தல் நிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குறிஞ்சியும் முல்லையும் தெரிந்துதான் நம்மளுக்கு என்னாச்சு, பாலை நிலம் அப்படின்றது ஒன்று உருவாயிருக்கு. அடுத்து பாருங்க, பழந்தமிழின் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான், அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான், பழி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான், ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான், ஏலம் மற்றும் மிளகு. இதுதான் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஏற்றுமதி பொருட்களா இருந்துச்சுப்பா. அதான் பாத்தீங்கன்னா இந்த யவனர்கள் அப்படி சொல்ற கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பொருள் அதிகமா வாங்கிட்டு போனாங்க அப்படி பார்த்தா இந்த ஏலம் மற்றும் மிளகு. அதுவும் குறிப்பா பார்த்தா இந்த மிளகுன்றது நிறைய ஓகே வாங்கிட்டு அவங்க போயிருக்காங்க.
ஓகே, அதான் பாத்தீங்கன்னா அகநானூறுல ஒரு மேற்கோளும் காட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், எவனர் வந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அப்ப காசு எடுத்துட்டு வந்து அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க, கரி என்பது மிளகு குறிக்குது. அப்ப மிளகு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றதுக்கான செய்தி நம்மளோட சங்ககால இலக்கியங்கள் மூலமா நம்மளுக்கு வந்து தெரியுதுப்பா. கப்பலில் உலகை வலம் வந்தான், அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். அதாவது சான்றோர்கள் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க தெரியல, அந்த விஷயத்தை செய்யறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவர் தான்ப்பா முடியரசன். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம டிஎன்பிஎஸ்ல இது கேட்டிருக்காங்க. ஓகே, திராவிட நாட்டின் வானம்பாடி என அறியப்பட்டவர் யார்? ஓகே, திராவிட நாட்டின் வானம்பாடி என அறியப்பட்டவர் பாத்தீங்கன்னா முடியரசன். ஓகே, வானம்பாடி. ஓகே, வானம்பாடி, முடி, பாடி, முடி. ஓகே, அப்படின்றது ஒரு ரைமிங்கா இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப முடியரசன் இயற்பெயர் துரைராசு. இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இவர் வந்து பூங்கொடி, வீரகாவியம் மற்றும் காவிய பாவை இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என அறியப்பட்டவர் இவர் தான். ஓகே, அதே மாதிரி பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தெரியுங்களா, அந்த பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்ல மூத்தவரும் பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. எஸ், அதே மாதிரி பாருங்க, இங்க பாரதியாரோட ஒரு பாடல் வரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் முக்கியமானது. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கும் மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களை பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தனது பாடல்கள் மூலமா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, கடலோடு விளையாடு. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வாய்மொழி இலக்கியத்துல ஒண்ணு இருப்பா. ஓகே, பாடல் என்பது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நேத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம், தாலாட்டு பார்த்தோம்ல, அந்த மாதிரி அசதியை போக்குகிறது, உழைக்கும் தொழிலாளர்களின் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கின்றன. இப்போ கடல்ல போறப்ப ஓகே துடுப்பு போறப்ப அந்த அலுப்பு தெரியக்கூடாது உங்களுக்கு, அதனால ஓகே ஏழு எங்கடி ஐலசா, ஏழேலோ ஐலசா, அந்த இந்த படம் பாத்தீங்களா, கடல் படத்துல பாத்துறீங்களா, அந்த ஏழை கீச்சா என்னாச்சு, அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த களைப்பு நீங்குவதற்காக பாடுகின்ற ஒரு பாட்டு மாதிரிதான் இருக்கும், பாட்டு மாதிரிதான் இருக்கும் அது. சரிங்களா, எஸ். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளிகளுடன் கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள், அம்மீனவர்கள் பாடலை கேட்போம் வாருங்கள். ஓகே, விடிவெள்ளி நம் விளக்கு. ஓகே, விடிவெள்ளி தான் அது அவங்களோட விளக்கா இருக்கு, ஐலேசா. விரிகடலே நம் பள்ளிக்கூடம், ஐலேசா. அடிக்கு மலை நம் தோழன், ஐலசா. அருமை மேகம் நமது குடை. அப்போ மேகம் வந்துறது நம்மளுக்கு எப்படி இருக்காங்க, ஒரு குடை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐலேசா. வெண்மணலே பஞ்சு மெத்தை, ஐலேசா. அந்த மணல் பகுதி இருக்கு தெரியுங்களா, அந்த கடல் அந்த அலை அடிக்கும் தெரியுங்களா, அந்த இடத்துல நம்ம இப்ப மெரினா பீச் போனோம்னா இல்ல பெசன்ட் நகர் பீச்ல போனோம்னா ஓகே அந்த மணல்ல உட்காந்துருக்கோம் தெரியுங்களா, அந்த மணல் தான் எங்களுக்கு என்னவா பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்க, விண்ணி நிடியே. ஓகே, அவர்கள் காணும் கூத்து. ஓகே, அங்க போறப்ப நடுவில் நமக்கு எதுவும் டவர் கிடைக்காது, இப்ப நான் சொல்றேன். ஓகே, அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, அங்க இடிக்கிற இடிதானது அவங்களோட ஓகே கூத்து அப்படின்னு சொல்லிருக்காங்க, அதான் அவங்களோட இசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்க, பாயும் புயல் நம்மூருக்குள் ஐலசா. பனிமூட்டம் உடல் போர்வை. அடுத்த காயும் கதிர். ஓகே, நம் கூரை. கட்டுமரம் தான் என்னதான் இவங்களோட வாழும் வீடு. அப்ப மீனவர்களோட வாழும் வீடு என்ன அப்படி பார்த்தா கட்டுமரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த மின்னலின் வரி அரிச்சுவடி. பிடிக்கும் மீன்கள் தான் அது நம் பொருட்கள், அதாவது அவங்களோட செல்வங்கள். ஏன்னா கடல்ல மீன் பிடிச்சிட்டு வந்தா தான் என்னது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீனை வித்து அதன் மூலமா அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும். அப்ப அவர்களோட செல்வமா என்னவா இருந்திருக்குன்னா மீன் தான் இருந்திருக்கு. முழு நிலவே கண்ணாடி. ஓகே, மூச்செடுக்கும் நீச்சல் என்னது அவங்களோட யோகம். ஓகே, கடலுக்குள்ள மூச்சடக்கி யோகம் மீன் பிடிக்கிறாங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட யோக நிலை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, தொழும் தலைவன் பெருவானம் துணிவோடு தொழில் செல்வம் ஐலேசா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாட்டை பாடிட்டு போயிருக்காங்க. ஓகே, இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானப்பா. கதிர்ச்சுடர் அப்படின்றப்ப கதிரவனின் ஒளி அப்படின்னு அர்த்தம். மின்னல் வரி அப்படின்றது மின்னலின் கோடு. அரிச்சுவடி என்பது அகரவரிசை எழுத்துக்கள். இது மூணுமே ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கண்டிப்பா இந்த டைமும் கேட்கலாம். சரிங்களா, எஸ். இப்ப நம்ம பார்த்தது ஏன்னா இது வாய்மொழி இலக்கியம் அப்படின்றதால நம்மளால பார்த்தோன்னே அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா, இப்ப நான் சொன்ன தெரியுங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த பாடலோட அர்த்தமாவும் இருக்கும். அதே மாதிரி நெய்தல் திணையை பத்தி சொல்லிருக்காங்கப்பா. ஓகே, நெய்தல் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம என்ன சொல்லும், கடலும் கடலும் சார்ந்த பகுதியும் அப்படி சொல்றோம். ஓகே, கடலும் கடலும் சார்ந்த பரப்பும் தான் நம்ம வந்து நெய்தல் நிலம் அப்படின்னு நம்ம சொல்லும். ஓகே, கடலும் கடலும் சார்ந்த இடம், அங்க வாழ்ந்த மக்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பரதவர் மற்றும் படத்தியர் அப்படி சொல்றோம். ஓகே, நெய்தல் நில மக்கள் வந்து பரவர் மற்றும் பரத்தியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஒவ்வொரு நிலங்கள் இருக்கு தெரியுங்களா, அந்த ஒவ்வொரு நிலங்களும் பாத்தீங்கன்னா அந்த வாழ்கின்ற மக்கள் அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு பேர் வச்சு அழைப்பாங்க. இப்ப குறிஞ்சி அப்படின்னா என்னது குறவன், குறத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லை நிலத்துல பாத்தீங்கன்னா ஆயர் மற்றும் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருத நிலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு உழவர் மற்றும் உழத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெய்தல் நிலம் பாத்தீங்கன்னா ஓகே பரதர் மற்றும் பைத்தர். அடுத்தது பாலை நிலம் பாத்தீங்கன்னா எயினர் மற்றும் எய்த்தியர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இங்க வாழக்கூடிய மக்கள்
மக்களோட தொழில் என்னப்பா, ஓகே பூ வந்து விற்க போறாங்க, அப்படிலாம் தேனா எடுக்க போறாங்க, இல்ல கிழங்க அவிழ போறாங்க, இல்ல அங்க ஆணிரை மேய்க்க போறாங்களா, அப்படிலாம் கிடையாது. அப்ப கடலை சுற்றி அவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல், இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைமரி தொழிலா இருந்துச்சு. ஓகே, இப்ப அந்த காலத்துல பண்டமாற்று முறை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கப்பா. ஓகே, பண்டமாற்று முறை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே கமாண்டிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்ப குறிஞ்சி நில மக்கள்கிட்ட அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா தேன் அதிகமா இருக்கும். ஓகே, இங்க நெய்தல் நில மக்கள்கிட்ட அதிகமா இருக்கிறது மீன் மற்றும் உப்பு அதிகமா இருக்கும். அப்ப தேனை கொடுத்து அதற்கு இணைய என்ன பண்ணுவாங்க, உப்பு வாங்கிட்டு போவாங்க. ஓகே, இல்ல உப்பை கொடுத்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே ஆணிரைகள் வந்து ஓகே அதோட ஓகே பால் ஓகே அந்த மாதிரி இருக்கு தெரியுங்களா, உணவுகள் அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. அப்ப ஒவ்வொரு நில மக்கள்கிட்ட எந்த பொருள் அதிகமா இருக்கோ அதை கொடுத்து அதற்கிணையா வேறு சில பொருட்கள் வாங்குவதுதான் நம்ம வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி அவங்க பயன்படுத்துகின்ற பூ பார்த்தீங்கன்னா தாழம்பூ. ஓகே, அதான் பார்த்தா இந்த நிலத்திற்கு உரிய பூ பார்த்தா தாழம்பூ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் அப்படி சொல்லுவாங்க. அப்ப நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னப்பா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு நம்ம நேத்தே பார்த்தோம். ஓகே, வாய் வழியாக பாடப்படுவதால் இது வாய்மொழி இலக்கியம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமானது வாய்மொழி இலக்கியம் என அறியப்படும் பாடல்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி பாருங்க ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்கள் அப்படி சொல்லிருக்காங்க. ஓகே, ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு வந்து நாட்டுப்புற பாடல்களே தொழில் பாடல்கள் அப்படி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலியவை நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். ஓகே, இந்த பாடல் சு சத்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு எனும் நூலில் எடுக்கப்பட்டது. ஓகே, இப்ப பார்த்தோம் தெரியுங்களா ஐலஸ் அந்த பாட்டு பார்த்தா தெரியுங்களா, அது வந்து யாரு அவரோட பாடல் அப்படின்னா சு சக்திவேல் அவர்கள் தொகுத்த ஒரு நூல் தான் அது நாட்டுப்புற இயலாய்வு அப்படின்ற ஒரு நூல் வந்து அவர் தொகுத்து இருக்காரு. அந்த நூல்ல இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் தான் இது. சரிங்களா, ஓகேப்பா. சோ அடுத்த பாடத்தை பார்த்துலாமா. ஓகே, வளரும் வணிகம். ஓகே, சோ வளரும் வணிகம் என்பது ஓகே. சோ இந்த பாடல என்ன சொல்றாங்க, மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. ஓகே, ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தா ஓகே அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு. அப்ப மட்டும் இல்ல இப்பயுமே பார்த்தா ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தா ஓகே நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. அப்ப ட்ரேடிங் அதாவது வணிகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைவழி வணிகம், கடல்வழி வணிகம் மற்றும் வான்வழி வணிகம் அப்படி இப்ப சொல்றோம் நம்ம. ஆனா அந்த காலத்துல அந்த வான்வழி வணிகம்னா இல்ல, முழுக்க தரைவழி மற்றும் கடல் வழி தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண்டங்கள் எல்லாமே எங்க இருந்து எடுத்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா அயல் நாட்டுல இருந்து கடல் வழியா தான் எடுத்து வந்தாங்க. ஓகே, வணிகம் இல்லையில் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பகை வகைகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினார்கள். ஓகே, அந்த வரலாறுகள் தான் பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு முக்கியமான லைனை மட்டும் நான் சொல்றேன்ப்பா, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பொருட்களை விற்பவர்கள் ஓகே நம்ம என்ன சொல்றோம், வணிகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, பொருட்களை விற்பவர்கள் வணிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி வாங்குறாங்கல்ல அவங்க வந்து நுகர்வோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்ப ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு கடை ஒருத்தவர் வச்சிட்டு இருக்காரு, அந்த கடை ஒருத்தவரை வச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம், அந்த கடையை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சோ ஒவ்வொரு பொருட்களா மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம அவர் என்ன சொல்றோம்னா வணிகர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் கடைக்கு போயிட்டு இதே மாதிரி 6 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன்னா அப்ப நான் யார் அப்படின்னா நுகர்வோர். ஓகே, அப்ப வணிகர்னா யாரு, நுகர்வோர் யாரு அப்படின்றத ஓகே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. பண்டமாற்று வணிகம். ஓகே, இப்ப நான் சொன்ன தெரியுங்களா அதுதான். ஓகே, பண்டமாற்று வணிகம்னா என்னப்பா, நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான ஓகே பொருளை வாங்கிக் கொள்வதுதான் பண்டமாற்று வணிகம் அப்படின்னு நம்ம சொல்லும். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்துல வந்து ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓகே மீன் கொடுத்து ஓகே உப்பு இது வாங்கியிருக்காங்க, ஓகே நெல் வாங்கியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு கொடுத்து நெல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கிழங்கு கொடுத்து அதற்கிணைய மீன் வாங்கியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மக்கள் வந்து ஒவ்வொரு பொருள் எது அதிகமா இருக்கோ அதை கொடுத்து அதற்கிணையா வேறு சில பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஓகே, பாருங்க நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். அப்ப நெல்லுக்கு இணையா பார்த்தீங்கன்னா உப்பு இருந்திருக்கு. அடுத்தது ஆட்டின் பாலை கொடுத்து ஓகே கூழை வாங்கினர். ஓகே, கூழ்னா என்னது, தானியம் அப்படின்னு நம்ம சொல்லும். ஓகே, இந்த செய்திகள்லாம் சங்ககால இலக்கியத்தில் நமக்கு வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நெல்லுக்கு இணையா உப்பு இருக்குது, அதே மாதிரி ஆட்டு பாலுக்கு இணையா தானியம் அப்படின்றது ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே இதன் மூலமா தெரியுது பண்டமாற்று வணிகத்துல. அதே மாதிரி பாருங்க வணிகத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிகம் பார்த்தீங்கன்னா தரைவழி வணிகம் மற்றும் நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா நம்ம பிரிக்கலாம். இப்பதான் பாத்தீங்கன்னா வான்வழி வணிகம், அதாவது பாத்தீங்கன்னா பிளைட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஓகே ட்ரேடிங் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மெயினா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தரைவழி வணிகம் மற்றும் நீர்வழி வணிகம் அப்படின்ற 2 மட்டும் தான் இருந்துச்சு. சரிங்களா, எஸ். தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது மற்றும் கழுதை, குதிரை ஓகே போன்ற உயிரினங்களை பயன்படுத்துகின்றனர்.
அதே மாதிரி வணிகர்கள் வண்டிகளின் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாக தான் செல்வாங்க, ஒரு கேங்கா தான் போவாங்க. அந்த குழுவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்றோம். ஒரு 15-20 நாள் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. அப்ப இங்க இருந்து போறப்போ ஒரு கேங்கா ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு போயிட்டு, இல்ல இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவங்களோட அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா பாத்தீங்கன்னா ஏதாவது பழமோ அப்படிலாம் காய்கறிகளோ எடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கலாம், வேற ஊருக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி வருவாங்க. அப்ப இங்க இருந்து மொத்தமா கேங்கா போறாங்கல்ல, அந்த கேங்கா தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அடுத்து பாருங்க, கடல் வழியாக கப்பல் மூலமாக பொருட்கள் அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், துறைமுகங்கள், ஹார்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை நகரங்களை என்ன பேர்ல அழைச்சிருக்காங்கன்னா பட்டினம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினம் மற்றும் பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, தெரிந்து கொள்ளும். இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. கண்டிப்பா குரூப் 2ல ஏதாவது ஒரு கேள்விகள் இந்த 3 மேற்கோள் வந்து கேட்கலாம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி. அப்ப நெல்லுக்கினே என்ன பண்ணிருக்காங்க, உப்பை வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா நற்றிணை. பாலோடு வந்து கூலோடு பெயரும். அப்ப ஆட்டு பாலுக்கினே என்ன பண்ணிருக்காங்க, தானியத்தை கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி எதுல இடம்பெற்றிருக்கு, குறுந்தொகை இடம்பெற்றிருக்கு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். இது எதுல இடம்பெற்றிருக்கு, அகநானூறுல இடம்பெற்றிருக்கு. அப்ப பொண்ணுனா என்னப்பா, காசு. கரின்றது எதப்பா குறிக்குது, மிளகு குறிக்குது. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுங்களா, பொண்ணுக்கு இணையா அதான் காசை கொடுத்துட்டு அதுக்கு இணையா பாத்தீங்கன்னா மிளகு வந்து வாங்கிட்டு போனதுக்கான செய்தி வந்து அகநானூறுல நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி அந்த காலத்துல சிறந்து விளங்கிய ஒரு துறைமுக பட்டினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பல்வேறு நாட்டு கப்பல்களும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு. நிறைய ட்ரேடிங் பண்ணிருக்காங்க அப்படின்றது எந்த நூல் மூலமா நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படின்னு பட்டினப்பாலை அப்படின்ற நூல் மூலமா தெரிஞ்சுப்பாங்க. இந்த பூம்புகாருக்கான செய்தி பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை அப்படின்ற நூல் மூலமா பூம்புகார் பட்டணத்தை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த வணிகர்களை பற்றியும் நம்மளால தெரிந்து கொள்ள முடிந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்ட, அதாவது சிங்கிள் மேனா ஒருத்தர் என்ன பண்ற, ஒரு பிசினஸ் பண்றது தனிநபர் வணிகம். அதே மாதிரி பார்த்தா ஒரு குரூப்பா ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்றாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், நிறுவன வணிகம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு வியாபாரம் செய்வது. சிறு வணிகம் அப்படின்றது பார்த்தா சின்ன சின்ன கடைகள் இருக்கு தெரியுங்களாப்பா, அந்த ரோட்டோரமா விற்கிறாங்க தெரியுங்களா, அதுதான் பார்த்தா சிறு கடைகள் அப்படி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பெரு வணிகம் அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ்ல வச்சு வணிகம் செய்யறதா பெரு வணிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. பாருங்க, ஏற்றுமதி இறக்குமதி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பா. தமிழ்நாட்டில் இருந்து அதான் பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதினா என்னது, இப்ப நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கலாம். வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யறது இறக்குமதி அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஏற்றுமதி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி மற்றும் மிளகு இதெல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நறுமண பொருட்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சீனாவில இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டது. அதே மாதிரி அரேபியா இருக்கு தெரியுங்களா, அரேபியால இருந்து நம்ம என்ன பண்றோம், குதிரைகள் வாங்கியிருக்கோம். அப்போ சீனா மற்றும் அரேபியால இருந்து என்ன பண்ணிருக்காங்க, இறக்குமதி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து நிறைய நறுமண பொருட்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இதான் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, வணிகத்துல அந்த காலத்துல ரொம்ப நேர்மையா இருந்திருக்காங்கப்பா. எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ணாம நேர்மையா இருந்திருக்காங்க. அதான் பார்த்தா நடுநிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ரொம்ப அதிகமாவும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாவும் கொடுக்க மாட்டாங்க. அதற்கு இணையான ஒரு இடத்துல வச்சுதான் கொடுப்பாங்க அப்படின்றத திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறமும் தம போல செய்யின் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை சங்ககால இலக்கியங்கள் எடுத்து எம்புகிறது. இதுல பார்த்தா திருக்குறள் வந்து வணிகர்களோட நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்தும் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அப்போ இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல போது இந்த அடிகள் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலையில குறிப்பிடுது, ரொம்ப முக்கியமானது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா, பட்டினப்பாலை அப்படின்றது பூம்புகார் நகரத்துல இருந்த வணிகத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இணையவழி வணிகம். இணையவழி வணிகம் பாருங்க. இங்க ஐஆர்சிடிசி இருக்கு, இங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருக்கு, டிஎன்எஸ்டிசி மூலமா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஏர் இந்தியா நீங்க வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட், ஐ மீன் டிஜிட்டல் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டிஜிட்டல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம், டிஜிட்டல் ஷாப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அமேசான், பிளிப்கார்ட்லாம் இருக்கு தெரியுங்களா, அஜியோ, மீஷோ அந்த மாதிரி நிறைய இருக்கு தெரியுங்களா. அப்ப நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம போயிட்டு நேரில் வாங்கணும் அவசியம் இல்லை. ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஆன்லைன் சர்வீஸ் இருந்தாலே போதுமானது, நம்மளால எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி டோர் டெலிவரி நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? எஸ், அவ்வளவுதான்ப்பா. பாருங்க, அதே மாதிரி பட்டினப்பாலையில இன்னும் 2 கொடுத்திருக்காங்க. என்னது, கொள்வதும் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்பதை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை.
சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்தொரு பால் கோடாண்மை சான்றோர்க்கு அணி. ஓகே, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்னா என்னப்பா, அந்த 2 கோல் இருக்கு தெரியுங்களா? ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு இடக்கல்ல இருக்கும், இந்த பக்கம் தராசு இருக்கும். அப்போ இது வந்து இந்த முள் எங்க இருக்க போறாது, இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. அப்போ டைரக்டா என்ன சொல்றது, ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு நடுநிலைமையா இருக்கணும். ஓகே, அதுதான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்தொரு பால் கோடாண்மை, அதான் சான்றோருக்கு ஒரு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, உழைப்பே மூலதனம். ஓகே, இது வந்து ஒரு இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிறுகதை மாதிரி தான் இருக்கும். இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஓகே, எஸ், இதுல முக்கியமான ஒரு வரி மட்டும் பார்த்துக்கோங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் சொல்லியிருக்காரு. ஓகே, கஷ்டப்பட்டு நீ வந்து ஓகே ஸோ ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்றல. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து சம்பாதிக்கிறீங்களா, அதை வந்து ஓகே அப்படியே புதைச்சி வைக்காத, வேற எதாவது இன்வெஸ்ட் பண்ணு. ஓகே, ஏதாவது முதலீடு செய்யுங்க, அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த பணமானது பெருகும். அப்படின்னா அது வந்து பெருகாது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது ஒரு மடமை, ஒரு மூடத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும், பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும், அதுவே பணத்தின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையில சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பசங்க இருப்பாங்கப்பா. அவங்க அப்பா போறப்ப எல்லாருக்குமே காசு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா ஓகே ஒரு பையன் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காசை வந்து அவனே வச்சிட்டு இருப்பான், யாருக்குமே கொடுக்காம. ஓகே, ஸோ உடனே அவங்க அப்பா வந்து திருப்பி வந்து பாக்குறப்ப ஓகே இந்த பையன் வந்தாப்பா, நான் வந்து என் காசை வந்து அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஆனா இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ஓகே ஸோ ஒரு ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணுவான். அதுல பாத்தீங்கன்னா அதன் மூலமா இவ்வளவு பணம் வந்து நான் ஈட்டிருக்கேன், என்கிட்ட கொடுத்தது ஒரு 10,000, இப்போ வந்து 20,000 பாருங்க வந்திருக்கு. அப்ப பணத்தை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாங்கணும், அதே மாதிரி நிறைய விஷயத்த வந்து கரெக்டா முதலீடு பண்ணணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இந்த பாடத்தோட மிக முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கதையை வேணா படிங்க, டைம் இருக்கப்ப. அதே மாதிரி சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு இருக்குப்பா. அப்ப சுட்டெழுத்துக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சுட்டு காட்டுவதான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாருங்க, அவன், இவள், அங்கு, இங்கு, எங்கு, அவை, இவை அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம சுட்டு காட்டுவோம் தெரியுங்களா? அதனால பாத்தீங்கன்னா இது சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படுமா, ஆ, இ மற்றும் உ. ஓகே, மொத்தம் 3 வகையான சுட்டெழுத்துக்கள் இருக்கு. ஊன்ற எழுத்து வந்து தற்போது நம்ம பயன்படுத்த கிடையாது. இப்ப நம்ம பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா ஆ மற்றும் இ மட்டும்தான். ஓகே, சோ இங்க கொடுத்திருப்பாங்க பாரு, ஆ, இ, உ 3 எழுத்துக்கள் வந்து இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம வந்து ஆ, இ மட்டும் தான் பயன்படுத்துறோம். ஓகே, சுட்டெழுத்துக்கள் பொறுத்தளவுக்கு 4 வகைப்படும். ஓகே, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு மற்றும் செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா நம்ம பிரிக்கிறோம். அகச்சுட்டு அப்படின்றது பார்த்தா சொல்லுக்குள்ளே இருக்கும், அந்த அகச்சுட்டை நீக்கிவிட்டால் நமக்கு பொருள் தராது. அப்ப அகச்சுட்டு அப்படின்றது பாருங்க, இப்ப சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பாருங்க. ஓகே, இவன், அவன், இது, அதுன்னு இருக்கா. ஈய தூக்கிட்டீங்கன்னா வண்ணுக்கு எந்த ஒரு மீனிங் இல்ல, ஆவ தூக்கிட்டீங்கன்னா வண்ணுக்கு எந்த மீனிங் இல்ல, ஈய தூக்கிட்டீங்கன்னா ஆவ தூக்கிட்டீங்கன்னா தூக்கு எந்த மீனிங் கிடையாது. அப்போ சுட்டெழுத்துக்களை நீக்கிவிட்டால் நமக்கு பொருள் தராமல் இருப்பது அகச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே புறச்சுட்டு பொறுத்தளவுக்கு சுட்டெழுத்துக்களை நீக்கிவிட்டாலும் பொருள் தரும். ஓகே, அவ்வானத்துல ஆவ தூக்கிட்டீங்கன்னா வானம் அப்படின்ற ஒரு மீனிங் தருது, இன்னுள்ள ஈய தூக்கிட்டீங்கன்னா நூல் அப்படின்ற ஒரு மீனிங் தருது. இவ்வாறு சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் நமக்கு வந்து பிற எழுத்துக்கள் பொருள் தருகிறது. அப்ப வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவதா ஓகே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து பாத்தீங்கன்னா இ. ஓகே, அண்மைனா ரொம்ப பக்கத்துல, இது, இந்த, இவரு, இப்படி அப்படி நம்ம சொல்லலாம் தெரியுங்களா? சோ அதான் பாத்தீங்கன்னா இ அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி செய்மை சுட்டு அப்படின்றது ரொம்ப தொலைவுல இருக்கிறது. அவன், அவர், அத்திரையரங்கம், அப்புத்தகம், அந்நூலகம் அப்படி சொல்லலாம். அப்ப செய்மை சுருக்கிய சுட்ட எழுத்து பாத்தீங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகே, ஊன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தா அதற்கான சரியான அளவுகோலை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஓகே, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவிற்றவற்றிற்கும் இடைப்பட்ட இடத்தை தான் பாத்தீங்கன்னா உ அப்படின்றது குறிக்குது அப்படி சொல்லிருக்காங்க. உது, உவன். ஓகே, அவன், இவன், உவன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த உவன்றது பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஓகே இடத்தை நம்மளுக்கு வந்து குறிக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா இது நம்ம தற்போது பயன்படுத்த கிடையாது. ஆ மற்றும் ஈ மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். இது இல்லாம சுட்டு திரிபு அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. இப்ப பாருங்க, அம்மரம் அப்படின்றதுல ஆ என்பது என்னவா மாறுது அப்படின்னா அந்த அப்படின்னு மாறுது. அப்ப அம்மரத்துக்கான மீனிங் என்னப்பா, அந்த மரம், இவ்வீடு, இந்த வீடு அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப ஆ மற்றும் மீ என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றம் பெற்று அந்த, இந்த என்று திரிபடைகிறது. இதை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஓகே சுட்டு திரிபு அப்படின்னு நம்ம சொல்றோம்ப்பா. அதே மாதிரி வினா எழுத்துக்கள். ஓகே, வினா எழுத்துக்கள் பொறுத்தளவுக்கு 5 எழுத்துக்கள் இருக்குப்பா. ஓகே, வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வினா எழுத்துக்கள் 5 இருக்கு. என்னென்ன எழுத்துக்கள்லாம் ஓகே, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதுல மொழியில் முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள், மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள், முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். அப்ப முதல்ல பாருங்க ஏ மற்றும் யா அப்படின்ற வருது. ஆ மற்றும் ஓ வந்து நம்மளுக்கு வந்து கடைசியில வருது. இந்த ஏன்ற ஒரு எழுத்து தான் என்ன இருக்கு, முன்னாடியும் வருது பின்னாடியும் வருது. இது ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கப்பா.
ஓகே, அதே மாதிரி வினாவும் பாத்தீங்கன்னா அகவினா மற்றும் புறவினா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம். எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான். ஓகே, அகவினா பொறுத்தளவுக்கு ஓகே சோ அகத்திலேயே இருக்கும், அதான் அந்த சொல்லிலே இருக்கும். அந்த அகவினாவை நீக்கிவிட்டால் நமக்கு எந்த ஒரு மீனிங்குமே கொடுக்காது. இதுதான் பாத்தீங்கன்னா அகவினா. ஆனா புறவினா பொறுத்தளவுக்கு அந்த வினா எழுத்துக்களை நீக்கிவிட்டால் நம்மளுக்கு வந்து பொருள் தரும். அதுதான் பாத்தீங்கன்னா புறவினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, எது, யார், ஏன். ஓகே, ஏவ தூட்டினா மீனிங் இல்ல, யாருல யாவ தூக்கிட்டீங்கன்னா மீனிங் கிடையாது, ஏவ தூட்டினா மீனிங் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்த பாருங்க, அவனா, வருவானோ, அவனா, ஆள முடியுதா, அப்ப ஆன்றது வினா எடுத்து அது தூக்கிட்டீங்கன்னா அவன் அப்படின்ற ஒரு மீனிங் தெரியும். வருவானோ, ஓகே ஓவ தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது வருவான் அப்படின்ற ஒரு மீனிங் தருது. அப்போ சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது ஓகே நம்ம என்ன சொல்றோம், புறவினா அப்படின்னு சொல்றோம்ப்பா. இவ்வளவுதான் மக்களே. ஓகே, இன்னையோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் டேர்மும் முடிஞ்சிருச்சு. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம தேர்ட் டேர்ம் அப்படின்றது பார்க்க போறோம். ஓகே, அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பாருங்க. பண்டம் அப்படின்றது கமாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பயண படகுகள் ஃபெர்ரிஸ், பாரம்பரியம் ஹெரிடேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வாயேஜ், ஓகே தொழில் முனைவோர் ஆண்டர்பனர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட் அப்படின்னு குறிக்குது. அதே மாதிரி நுகர்வோர் அப்படின்னு கன்சியூமர் அப்படின்றது குறிக்குதுப்பா. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே. ஸோ 6th இருக்க டேர்ம் 2ல இயல் 3 இருக்கு. ஓகே, நாளைக்கு ஓகே நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய வகுப்புகள்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்காக மட்டும் தான் மக்களே. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஓகே லைன் பை லைனா நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா குரூப் 2 தமிழுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் முடிய நான் உங்களுக்கு மொத்தமா நான் வந்து அப்டேட் பண்றேன். அதையும் நீங்க பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னொரு வீடியோட மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல்.